இல்லையா? பரலோக தேவனுக்கிட்ட வைராக்கியம் அடைதல் என்று பல விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இது ஒரு ஆழமான பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அது ஒரு செகண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய அடிப்படை அல்லது பின்னணிகள் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருக்கோம். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும், கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லணும். இப்ப ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருங்கிறத நம்ம பாட்டுகள் எல்லாம் பாடணும், நாம ஜபத்திலையும் ஜபித்திருக்கிறோம். ஆனா நம்முடைய பிராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னன்னா, உண்மையில எந்த அளவு ஆண்டவருடைய அற்புதத்தை பரிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் என்பதுதான் பிரச்சனை. நீங்க நல்லா கவனிக்கணும். உங்களுக்காக வேண்டிதான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம எவ்வளவு காலம் விசுவாசியா இருக்கிறோம், நம்ம எவ்வளவு காலம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம், எப்படியெல்லாம் ஜெபிக்கிறோம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இயேசு அற்புதம் செய்கிறவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், வசனத்தை எல்லாம் நினைவு கூறுகிறோம், அதை தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய ஜபங்கள் அதுக்குரிய தேவ பரிகாரத்தை கொண்டு வராத ஒரு நிலைமை இருக்கு. இங்க மட்டும் இல்ல, எல்லா சூழ்நிலையில நான் சுத்தி வர்றதுனால ஒரு கட்டத்துல அற்புதம் நடந்துங்க, அற்புதம் நடந்துதான் கூட்டத்துக்கு வந்தாங்க, அதுல என்ன நீங்க வந்திருக்க மாட்டீங்க. அதுக்கு பிறகு நடக்கல, அதுக்கு பிறகு எவ்வளவோ பிரச்சனை. இன்னும் தெளிவா சொல்ல போனா, ரொம்ப காலம் ஜோம் பண்ணி காத்து காத்து கடந்து நல்லமா தலைகளை போய் போய் மரித்தவர்கள் இருக்கிறார்கள். நான் உண்மைதான் பேசணும், மரித்தவர்கள் இருக்கிறார்கள். பல சூழ்நிலையில் தற்கொலை செய்து கொண்டவர்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அது அதனுடைய பின்னணிக்குள்ள நான் செல்லவில்லை. எங்க யாருன்னு கேட்டா அவிசுவாசி கிடையாது, விசுவாசி. இதுதான் பிரச்சனை. நான் அதனாலதான் கொஞ்சம் அந்த ஆழமா உங்கள்கிட்ட பேசுறேன். ஆண்டவரை, அற்புதம் செய்கிற ஆண்டவரை விசுவாசித்தவர்கள் வியாதியிலே பரிகாரம் இல்லாமல் செத்தார்கள், பிரச்சனைகளிலே பரிகாரம் இல்லாமல் ஓடி போனார்கள், ஏன் தற்கொலை பண்ணி கொண்டவர்களை கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் வச்சு நாங்க ரொம்ப சிந்திப்போம். ஒரு பக்கம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாருங்கிறது உண்மை, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. வர்ற பக்கம் அந்த அனுபவத்தை பார்க்க முடியாம இருக்கிறதையும் கிறிஸ்தவ சூழ்நிலையில தான் நான் பார்த்திருக்கேன். அப்ப ரெண்டையும் பார்க்கும்போது இதுக்கு விட என்ன, ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன? ஏன்னா நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களை மாதிரிதான் நானும், எங்களை மாதிரிதான் நீங்களும். அல்லேலூயா. எல்லாரும் நீங்க வந்திருக்கிறீங்க, பல சூழ்நிலையில வந்திருக்கும் போது கேள்விகளோடு வந்திருக்கிறீர்கள், வெளியே சொல்ல மாட்டீர்கள். இது தேவ சமூகம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பதில் வெளிப்பட வேண்டும். அதான் பிரச்சனை. வாயை பார்த்துட்டே உட்கார போறீங்க இல்லையா? அவன் சேனைகளின் தேவனாகிய ஆசாரியனுடைய வாய் அறிவை காக்க வேண்டும், அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய தூதன். ஹல்லேலூயா சொல்லி இருக்குல்ல. அதாவது தேவன் என்ன அந்த ஜனங்களோட பேச விரும்புறாரோ அதை பேச வேண்டிய மனுஷன். இப்ப புரிஞ்சுட்டீங்கல்ல? ரொம்ப முக்கியமான காரியம். சும்மா வந்துடுங்க உட்கார்ல, உங்களுக்கு பைபிள் எல்லாம் தெரியும், கொஞ்சம் வாசிப்பீங்க. ஆனாலும் இப்படி ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கனால எனக்கு பிரச்சனை உண்டு, இதுக்கு பதில் தெரியணும். ஏன்னா இயேசு நாமத்துல எல்லா சூழ்நிலையிலும் நான் நிக்கணும், ஊழியக்காரன் 1000 கேள்வி கேட்டுருவாங்க. சோ இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, எனக்கு தெரிய வேண்டும், ஜனங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது தெரியணும். அந்த ரீதியில தான் நான் செயல்படும் போது, ஜெபிக்கும் போது ஆவியானவர் அநேக ரகசியங்களை எல்லாம் வேத வசனங்கள் மூலம் எனக்கு படித்து தந்தார். அதுதான் செய்திகளை உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சரி, கடந்த நாள்ல என்ன பார்த்தோம்னா, தூங்குகிறதை மரித்தோரை விட்டு எழுந்துரு. மரித்தோர் என்ற ஒரு விஷயம். மரித்தோர் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமா நன்மை என்னதென்று பகுத்தறியத்தக்காத உணர்வற்றவர்கள், தேவனோட உறவில் இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட அனுபவங்கள். அதை விட்டு விலகினாதான் அவர் நம்மை பிரகாசிப்பிக்க முடியும், உயிர்ப்பிக்க முடியும். அதுக்குள்ளே மூழ்கி இருந்தா முடியாது. அறியாம உள்ள காலங்களை விட்டுடுவோம், அப்புறம் நமக்கு பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு பல காரியம் பார்த்தோம். அந்த மரித்த அனுபவம்னா என்ன என்கிற சில விஷயங்களை பார்த்தோம். அது 2 கொரிந்தியர் 4:2 ஒரு விஷயத்தை பார்த்தோம். தந்திரமாய் நடவாமலும் வேத வசனத்தை புரட்டாமலும் தேவ சமூகத்திலே நாம் பேசுகிறோம். அப்ப தந்திரமாய் நடக்கிற மனிதர்கள், வேத வசனங்களை புரட்டுகிற மனிதர்கள் என்ற ஒரு பெரிய சூழல் நம்முடைய கிறிஸ்தவ சூழ்நிலையில இருக்கு. நாங்க திறப்பிரசங்கத்துல பண்ணும்போது இதை பண்ண மாட்டோம், மிஷனரி சூழ்நிலையில பேசும்போது இதை பண்ண மாட்டோம், அது வேற பண்ணுவோம். இப்ப இந்த சூழ்நிலை வேறு. அப்ப தந்திரமாய் நடக்கிறவர்கள், வேத வசனங்களை புரட்டுகிறவர்கள், அவர்கள் ஏன் தந்திரமாய் நடக்கிறார்கள் எல்லாத்தையும் விலாவாரியா பார்க்கணும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல, 2 பேதுரு 2 முதல் 3 வசனத்துல என்ன படிக்கிறோம்னு சொன்னா, அந்த வசனத்தை சீக்கிரம் படிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே கள்ள போதவர்கள் இருப்பார்கள். அந்த வார்த்தையை பாருங்க, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்கள் கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். கெட்ட நடக்கை நிமித்தம் அநேகர் பின்பற்றுவார்கள்.
அவைகளின் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பாத்தீங்களா எத்தனை விஷயம் உள்ள இருக்கு. பேதுரு 2000 வருஷத்துக்கு முன்பு அவர் தான் பிரதான அப்போஸ்தலர். இனி வர நாட்கள்ல என்னெல்லாம் நடக்கணும்னு சொன்னது இப்ப நடந்து கொண்டிருக்கிறதுனால நாம் இந்த காரியத்தை குறித்து ஒரு விழிப்போடும் அறிவோடும் இருக்கணும். அப்போ சரி, கள்ளப்போதர்கள் இருப்பார்கள், கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டு. அந்த வார்த்தை தான் முக்கியம். ஏன் பிரசங்கியார கொஞ்சம் அப்படி இப்படி பேசிட்டு போனா இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, அதான் பார்க்கணும். அந்த வார்த்தை அதுல இருக்கு. கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டு. ஒண்ணு, தங்களுக்கு ஆதாயமாய் வசப்படுத்திக் கொள்வார்கள் என்கிறது அடுத்த ஒரு விஷயம். இப்போ இதுல உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒன்று, தங்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும்படிதான் அப்படி வேத பொருட்டு பண்றாங்க. ஏதோ தங்கள் பக்கம் சாயறதுக்கு, தங்கள் கட்டுப்பாட்டுல ஜனங்களை எடுப்பதற்கு கவர்ச்சிகரமாய் பேசுகிறார்கள். அது வேதத்துக்கு சம்மந்தம் இல்லாத பேசுகிறார்கள். அதுல என்ன பிரச்சனைன்னா, அங்க ஒரு பயங்கரமான கேடு இருக்கு. நாங்க ஊழிய சூழ்நிலையில நிறைய நான் சுத்தி வரும்போது பல நோக்கங்கள்ல வைத்த பிழைப்புக்கு, அரசியலுக்கு, அதுக்கு இதுக்குன்னா பல ரீதியில ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துறாங்க. அது எங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள ரொம்ப போறதில்ல. ஏதோ அவனுக்கு ஒண்ணு கொடுத்தாரு, அதை வச்சு அவன் பிழைச்சிட்டு போறான் போட்டு அப்படின்னு விட்டுடுவோம். விட்டுறதான் நான் விரும்புவேன், அதை கண்டுக்கிடாம போயிருவேன். ஒரு கட்டத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு படிப்பிச்சாரு. அவங்க ஏதோ காரியத்தை செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதுக்குள்ள பயங்கரமான கேடு இருக்கிறது. அதான் விஷயம், அதான் சிந்திக்க போறோம். அதுக்குள்ள பயங்கரமான கேடு இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது, தீமை இருக்கிறது. ஆகவே நீ இப்படி வாய் மூடி மௌனமா இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் விளக்கமா எல்லாருமே அதை தெளிவா புரிந்து கொண்டாதான் ஜாக்கிரதையா நடப்பாங்க. அதுக்குதான் அந்த வேலையை நாம் செய்யறோம். அதனாலதான் இந்த ஆழமா இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப தங்களுக்கு ஏதோ ரீதியில் ஆதாயம் உண்டாக்கத்தக்கதா பல மார்க்க பேதம், அரசியல் எல்லாம் பண்றாங்க, உலகத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பயங்கரமான கேடு இருக்கிறது. அந்த கேடு என்னன்னா, அது மத்திய 23ஆம் அதிகாரம் 13-15 ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் பரலோக வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்கள் பரலோக ராஜ்யத்தை போட்டி போடுவீர்கள். என்ன செய்றீங்க? பரலோக ராஜ்யத்தை போட்டி போடுறீங்க. நீங்கள் அதில் பிரவேசிப்பதல்ல, பிரவேசிக்கிறவனை பிரவேசிக்க விடுகிறதல்ல. இதுதான் கேடு. இப்ப புரிஞ்சதில்ல? ஆவியானவர் எல்லாத்தையும் படிச்சுட்டாரு. என்னப்பா கேடுன்னு கேட்டா, பரலோகத்தை பூட்டி போட்டுட்டாங்க. இவங்க பேசுற செய்தி எல்லாமே உயர்ந்த ஸ்தானம் அல்லது நன்மை, ஆசீர்வாதம், இந்த சப்ஜெக்ட் தான் சொல்றாங்க. இது இப்ப இந்த மார்க்கத்துல இல்லாதவனுக்கு இருக்குல்ல, இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு நம்மளோட கூடுதல் இருக்கு. அதான உண்மை இல்லையா? பாருங்க, எத்தனை நம்முடைய இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர்கள், நல்ல பிரதமர்லாம் இருந்தாங்க. அவரெல்லாம் பாதி வயசுல செத்து போனாங்க. தெரியுமா உங்களுக்கு? நாட்டை கெடுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எத்தனை தடவை ஆட்சி செய்யறாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் எனக்குள்ள ஆச்சரியப்பட்டது உண்டு. அக்கிரமம் துன்மார்க்கம் செய்யறவங்க எல்லாம் நீண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சோ நல்ல ஆளுலாம் சீக்கிரம், காமராஜர் ஒருத்தர் இருந்தார், சீக்கிரம் போயிட்டார், ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல. சோ இப்படிதான் உலகத்துல நடந்துட்டு இருக்குது. சரி, இருக்கட்டும். அப்ப இங்க பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அதாவது இவர்களும் போக மாட்டாங்களாம், மற்றவர்களும் போட மாட்டாங்க. பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் நிறைய சொல்லி சொல்லி அப்படியே கொண்டு போவாங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி பிளஸர் காரு வண்டி எல்லாம் வரும். எந்த ட்ரக்ஸ் போட்டாலும் மருந்து போட்டாலும் சுகர் இறங்காது இல்லையா? அதான உண்மை. நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். பாஸ்டர் மாதிரி கால் எல்லாம் எடுத்திருக்காங்க, பெரிய பிரபலமானவருக்கு அப்படிலாம் இருக்கு. சரி, சொல்ல வர்ற விஷயம், பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிற மகா பயங்கரமான ஒரு கேடு அங்கே இருக்கிறது. அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பேசல, பரலோக ராஜ்ய தேவனுடைய நீதிகளை பேசல, நியமத்தை பேசல, நித்திய ராஜ்யம் பேசல. தேவனை விட்டு அந்நியப்படுத்தக்கூடிய, தேவனோடு தொடர்பற்ற ஒரு நிலைமைக்குள்ள ஜனங்களை கொண்டு வந்து விடுகிறார்கள். இப்ப புரியுதானு சொல்லுது? ஏசு நாமத்தை சொல்லி இவனும் பழச்சிட்டு போட்டு நம்ம சங்கடம் ஒண்ணும் இல்லை. நான் அப்படிதான் நினைப்பேன். சொன்னாரு, இந்த ஆளும் கெட்டு போமா, கேட்டுக்கு போயிருவான், கேட்கிற ஆளை என்ன செஞ்சிரும், பரலோகத்துக்கு போமாயிரும். சோ அதனால இத மூடி வைக்க முடியாது, இதை வெளிப்படையா சொல்லணும், எல்லாரும் அதை புரிந்து உணர்ந்து செயல்படணும். இல்லைன்னா ரெண்டு பார்ட்டிக்கும் அது டேஞ்சர் ஆயிருங்கிறதுனாலதான் இப்படி பாக்குறோம். இந்த செயல் நடக்கிறதுனால எழுப்புதல் நடக்காம போகுது. இதுதான் இப்ப நம்ம சபையெல்லாம் இப்படிதான், பணத்துக்காக, பிழைப்புக்காக மார்க்க பேதம் பண்ணி இப்படி வந்ததுனாலதான் டோட்டலி அணைஞ்சிருச்சு. பரிசுத்தாவே இறங்கிச்சுங்க. அந்த கொசை சபையில ஆரம்பிச்சுகள் பரிசா இறங்கிச்சு, வல்லமையான காரியங்களை நடந்துட்டு இருந்தது. அப்புறம் சீக்கிரத்துல இவர்கள் மார்க்க பேதம் பண்றது, வைத்து பிழைப்பு, இந்த மாதிரி சண்டை போடுறது, இப்படி எல்லாம் நிறைய வந்ததுனால டோட்டலி ஆவியானவருடைய பிரசன்னம் போயிடுச்சு. அந்த செயல் இல்லாம போயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. நிறைய சபையெல்லாம் பூட்டியிருக்காங்க, விட்டுட்டு போயிருக்காங்க. வர வட்டி வைக்க வச்சிருந்தாங்களாம். ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியர் இடத்துல சொன்னார் ஒரு சபைய. சரியா? இதெல்லாம் எதுனால நடக்குதுன்னா, இந்த மாதிரி தேவ சித்தத்தை குறித்த அறிவும் புரிதலும் இல்லாம போனனால. இது ஒரு பக்கம். மறுபக்கம் என்ன செய்யறாங்க, இனி எழுப்புதலை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு
உலகத்துல உள்ள பிரசங்கிமார் எல்லாம் பல ஆமா நடிகர்கள் மாதிரி பல வேஷத்துல போட்டு கொண்டு வந்தா இனி எழுப்பதில் கொண்டு வரலாமா? நீங்க யோசிச்சு பாருங்க. பரலோக தேவனுடைய பிரசன்னம் போயாச்சு, ஆண்டவரையும் இறக்கி விட்டாச்சு. அப்புறம் யாரை கொண்டு எழுப்புதல் உண்டாக்குது? அப்புறம் யாரை கொண்டு பரிகாரம்? அப்ப இது பிரச்சனை, தப்பு. இதைதான் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று கேரளாவுக்கு போனேன், நான் ஒரு பாஸ்டரோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். அவர் சொன்னார், ராம பாஸ்டர் இவ்வளவு தூரம் தேவைதானா? ஏசுநாதரை விரட்டியாச்சு, நான் வந்திருக்கிறேன். அவர் கையை தூக்கிட்டு நிக்காரு, நான் வந்திருக்கிறேன், இதோ வந்திருக்கிறேன். இன்னும் என்ன செய்வானே? பவுலே சொல்லுவாரு, நான் நற்பந்தமான மனுஷன். நமக்கு நிலைமை என்னது இல்லையா? நான் இப்படிதான் பேசிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளவு தூரம் போறாங்க? சரி, ஒரு ஊழியக்காரர் முன்றெல்லாம் நோட்டீஸ் போடும்போது அழைக்கப்பட்ட தேவதாசர்கள் தான் போடுவாங்க, படம் போட மாட்டாங்க, வேறு கூட எழுத மாட்டாங்க. இன்னைக்கு சிபிஎம் சபையில செய்ய மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமா, ஆண்டவர் வருவாரு, வேறவனப்பா அவன் வருவான், இவன் வருவான், மத்தவன் வருவான்னு போட்டு இன்னும் எப்படியோ கிருபையை தக்க வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையோ, நமக்கு மண்டை இல்லாத போச்சு. இப்படியே நம்மளே இல்லமாக்கியாச்சு. ஆண்டவர் செய்யாதுங்க சொன்னா யாரு கேட்காது? இன்னும் நடக்கட்டும், போட்டு விட்டுற வேண்டியதான். சரி, அப்ப பரலோக ராஜ்யத்தை போட்டி போடுகிற ஒரு அனுபவம் எப்போதுமே. அப்ப ஒன்று, மனிதர்கள் தங்களுக்கு ஆதாயமாய் மனிதர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு பிரயாசப்படும் போது அங்கே தேவ பிரசன்னம் உடைக்கப்படுகிறது, இல்லாம போகுது. தேவ சித்தம் நிறைவேறல, பரலோகம் பூட்டி போடப்படுறது, சாத்தானுடைய ஆளுகை அங்க வருது. இங்கே மனிதர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுல மனிதர்களும் தீவிரமா இருக்கிறார்கள், மறுபக்கம் பிசாசு ரொம்ப தீவிரமா இருக்கிறான். அது ரொம்ப முக்கியமான காரியம். மனிதர்கள் நம்ம நினைக்கிறோம் பிழைச்சிட்டு போட்டோன்னு, அவனை பிசாசு பயன்படுத்துகிறான்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்னா நல்ல விதையை விதைக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்றும், களைகளை விதைக்கிறவர்கள் சாத்தானுடைய புத்திரர் ஆண்டவர் சொல்லிட்டார். எல்லாம் வசனம் தானே? சாத்தா மனிதர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு சில நிர்பந்தங்களை ஏற்படுத்தி இவங்களை பயன்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து, அதாவது குருடனுக்கு வழிகாட்டினா 2 பேரும் குழியில விழுவார்கள் அல்லவா? அது மாதிரி ஒருவனை அவர்களுடைய மாக்கத்தாக்கப்படி சுத்தி செஞ்சு 2 பேரும் நரகத்துக்கு போறது. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியம் இந்த தந்திரமாய் வேத புரட்டுகளை செய்கிற ஒரு சூழல் உங்களை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான ரொம்ப முக்கியம். உதாரணமா அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல 6ல இருந்து போன ஒரு சம்பவம். அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு பேர் சர்கியூ பவுல். சரிதானே? சர்கியூ பவுல். அந்த சர்கியூ பவுல் ஒரு பெரிய அதிபதி, ஒரு பிரபு. அந்த பிரபுவை ஒரு மாயவத்தக்காரன், அவனுக்கு பேர் என்னது? எலிமாவா? சரி, எலிமா என்று பர்யேசு என்று எலிமா என்று மறுபெயர் கொண்ட ஒரு மாயவத்தக்காரன். இவன் நிறைய மாயவத்தை செய்யறதுல இந்த பெரிய பிரபு என்ன செஞ்சுட்டான்? மயங்கிட்டான். இவன் தான் கடவுள், இவன் தான் தேவன் அப்படின்னு தனக்கு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறான். இப்படி இருக்க வேலை பவுல் அங்கே வந்தான். பவுல் அங்க வந்து இந்த நித்திய ஜீவனை பற்றி, பரலோக ராஜ்யத்தை குறித்து, இயேசுவின் மூலமான ரட்சிப்பை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே சர்கியூ பவுலுக்கு கொஞ்சம் மைண்ட்ல பிளாஷ் ஆச்சு. ஆமா, சொன்ன சரிதானே, நம்ம கூட இருக்க ஆசாமி கள்ள தீர்க்கதரிசி, அவனுக்கு பேரு அவன் எலிமா, கள்ள தீர்க்கதரிசி. எப்ப பார்த்தாலும் அற்புதங்களே அதிசயங்களே மாயவத்தை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த பவுல் வந்து நித்தியம் சாவாமை மகிமையான காரியங்களை குறித்து சொல்லலான்னு சொன்னோன்னே அந்த சர்கியூ பவுலுக்கு ஒரு உணர்வு உண்டாச்சு. கொள்ளாமே, இது நல்லா இருக்க பவுல், கமான் பேசப்பா, நித்திய ஜீவன், சாவாம உள்ள வாழ்வு, மேன்மை, அதை பேசு அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கேட்டுக்கொண்டே இருந்த உடனே இந்த எலிமா பார்த்தான், இந்த சர்கியூ பவுலுக்கு பக்கம் சாஞ்சிட்டான். யாருக்கு பக்கம் சாஞ்சிட்டான்? பவுலுக்கு பக்கம் சாஞ்சிட்டான். பவுல் சொல்லுது, இவ்வளவு நாம இத்தனை வருஷம் இவனை கையில வச்சிருந்தோம், இவன் ஒரு நாள் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பவுல் பேசுறதுக்குள்ளே இவன் எங்க போயிட்டான்? சர்கியூ பவுல் அந்த பக்கம் சாஞ்சிட்டான். ஏன் சாஞ்சிட்டான்? இவன் பேசின காட்டின பட்டான் அவ்வளவு அநித்தியம், அவன் காட்டு சொன்னது நித்தியம். அதனால அவனுக்கு பெரிய விளையாடப்பட்டதா தெரிஞ்சது. அந்த பக்கம் போனோன்னா அந்த எலிமா என்ன சொல்றான்? குறுக்க புகுந்து சத்தம் போடுறான். அப்படி இல்ல, இப்படி ஆகும், அப்படி ஆகும்னு சொல்லி அந்த சர்கியூ பவுல் வசனத்தை கேட்க முடியாம, அவன் சத்தியத்தை விசுவாசிக்க முடியாம, அதுல இருந்து அவனுக்கு மனசை மாத்துக்கு ட்ரை பண்றான். சரிதானே? அந்த சம்பவம் அங்க இருக்கு, நீங்க படிச்சுடுங்க. ஆமா, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6க்கு பிறகு அப்படியே போகுது. சோ திருப்பு அதுக்கு முயற்சி பண்ணுகிறான். முயற்சி பண்ணும்போது பவுல் பார்த்தா கோபத்துல, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, சத்தியத்தை வேதத்தை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ என்று சொல்லி உன் கண்ணு குருடாக கிடவுதுன்னு டபார்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். அந்த நேரமே அந்த எலிமாங்கிற மாயவத்தக்காரன் குருடனாய் மாறி போனான். இல்லையா? அந்த இடத்துல இருக்கு பயங்கரமான காரியம். அப்ப சத்தியத்தை புரட்டுவதற்கு பிசாசு எவ்வளவு சாமர்த்தியமான வேலை செய்யறான். ஒரு யுத்தமா தான் அது நடக்குது பாருங்க. இது எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்போது நான் அதை அனுபவிச்சேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போலதான் நான் அனுப்புறேன், வல்ல சர்ப்பங்களின் நடுவில் தான் அனுப்புறேன். நானும் அப்படிதான் வேலை செஞ்சேன். இல்லையா? ஏன்னா விசுவாச நாளைக்குள்ள பொய்யில பிடியில இருக்கிறாங்க. அவங்கள விடுவிக்க விடாம எவ்வளவோ பிரச்சனை.
அதான் 7:7 சொல்வார், உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது நான் சாட்சி கொடுக்கறதுனாலே அது என்னை பகைக்கிறது, உங்களை பகைக்க மாட்டாது. நீங்க எல்லாரும் பார்த்து நல்ல பிள்ளைன்னு சிரிச்சிட்டு போயிருவீங்க. எனக்கு அப்படி முடியாது இல்லையா, நான் பரலோக தேவனிடத்துல இருந்து வந்தவன், அதனால என்ன உலகம் பகைக்கிறது அப்படின்னு சொல்லுவார். சரி, இது ஒரு சவாலான பணி என்பதை அறிந்து கொள்ளுங்க. சரி, அப்ப என்ன புரிஞ்சுங்கன்னு சொன்னா, இப்படி மாயவித்தனமாய் சத்தியத்துக்கு விரோதமா, சத்தியத்தை உறுதிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யறாருங்கிறது ஒரு பக்கம், அது கண்டிப்பா வேணும். ஆனா பெரும்பாலும் இப்ப அந்த சத்தியத்துக்கு புறம்பான காரியங்கள் தான் அதிகமா பேசி பரலோகம் பூட்டி போடப்படுகிறது. இதுதான் விஷயம். அப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மள என்ன செஞ்சிடறோம், சிக்கும் போது நாம சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அது 2 தீமோத்தேயு 4 அங்க என்ன வாசிக்கிறீங்க, அது சத்தியத்தை வசனம் சொல்லுங்க. 4 ஏனென்றால் அவர் செவித்தனவர்களாகி பொறுக்க மனதில்லாமல் செவித்தனவர்களாகி இச்சைக்கேற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு நீங்க காலம் வரும், நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரு சுவிசேஷ பிரசங்கம் பண்ண தீங்கான போய். சரி, ஓகே, என்ன புரிஞ்சுங்க, ஜனங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நிச்சயமா பிரசங்காரு அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அது எப்ப வேணும், சாவுல கட்டளை இருந்து இழுப்பான் இல்லையா, அப்பதான் வேணாம். ஏன்னா கண்ணு இருட்டிட்டு வருது. ஆமா, ஒரு பையன் சமீபத்துல எங்கேயோ நான் பேசினேன். ஆமா, சிலர் மிரட்டுவாவ, நான் தற்கொலை பண்ணிடுவேன், அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன். எங்க ஊர் பக்கத்துல ஒரு பையன் ஏதோ அவனுக்கு ஒரு மன கஷ்டத்துல தற்கொலை பண்ணதுக்கு விஷத்தை குடிச்சிட்டான். எப்படி வீட்டுல தெரிஞ்சாச்சு, தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில போட்டான். ஆஸ்பத்திரியில பெட்ல கிடக்குறான். வாலிபன், என்ன வயசு இருக்கும், 18-19 வயசு தான் இருக்கும் எனக்கு. ஓகே, ஆமா, வாலிபன் படுக்கையில் படுத்திருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது, நட முடியல. அவன் சொல்றான், அம்மா எனக்கு கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது, போயிடாதுங்க, எல்லாரும் கிட்ட இருங்க, இருட்டுக்குள்ள போறேன், கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. ஒண்ணு கடந்து அலறுகிறான். அலறைய செத்து போயிட்டான். புரியல என்ன சொல்லுது, எவ்வளவு பயங்கரமான பாத்தியெல்லாம். ஆமா, கடைசி நேரம் தான், அதுவரை தெரியல, அந்த நேரம் தான் தெரியும். இந்த இதை விட்டு கண்ணை மூடி மரமைக்கு போகும்போதுதான் இப்ப நாங்க பண்ண பிரசங்கத்துக்கு வேல்யூ தெரியும், அல்ல இல்லையா? அது வரைக்கும் யாருக்கும் உணர மாட்டாவ, நாங்க பார்த்தாச்சு, அப்பதான் தெரியும். என்கிட்ட நேரடியா சொன்னவங்க உண்டு, நான் பிசாசு என்ன பயமுறுத்துறான், நீ பரலோகத்துக்கு போக மாட்டான்னு என்ன பயமுறுத்துறான்னு சொன்னவங்க, நேரடியா சொன்னவங்க பயத்துல எல்லாம் வாழ்த்து கொண்டு வர்றாங்க. சோ அதனால இப்பமே நாம் சீர்படுத்திக் கொள்ளதான் இந்த காலத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, இப்போ கர்த்தர் நமக்கு பரிகாரி என்பதையும் ஒண்ணுங்க இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். அவர் நமக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். இப்ப நமக்கு ஏன் சரியான பரிகாரம் நடக்கலைங்கிற எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரு அடிப்படையை நான் சொல்லணும். இவன் நல்லா நீங்க புரியணும். வேதத்தை நீங்க பார்க்கும்போது அவர் நல்லவர் மேலும் தீயவர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிற தேவன் என்பது நமக்கு தெரியும். அப்ப என்ன அர்த்தம், எந்த கடவுள் நம்பிக்கையும் வேண்டாம், எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், எந்த கூட்டத்துக்கும் போக வேண்டாம், நடக்குது இல்லையா? எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் இருக்கான்னு உங்க சேர்த்து நீங்க பாத்துடுங்க. அப்ப தோண நம்ம இங்க வந்தோம், நம்மளும் அது போலதான் இருந்தோம். ஆனா அங்க அந்த சூழ்நிலையில நமக்கு பரிகாரம் கிடைக்காததுனாலதான் அந்த சூழ்நிலையை விட்டு இந்த சூழ்நிலைக்கு இயேசுநாட்ட வந்தோம். ஏன்னா இயேசு அற்புதம் செய்தாருன்னு பாடணும்ல, இது மாதிரி கேட்டுதான் என்ன செய்தோம், இயேசு விட்ட வந்தோம். இப்ப இயேசு விட்ட வந்தோம், நமக்கு பரிகாரம் கிடைக்கவில்லை என்ற பிரச்சனை இருக்கு. பிரசன்ட்ல தான் பேசுறேன்னா அதுக்கு என்ன காரணம், அது என்ன செய்யணுங்கிறது நீங்க கொஞ்சம் தெளிவா நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம், நீங்கள் மத்தேயு 11:28 சொல்வார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாங்க என்னிடத்துல வாங்க, உலகத்துல எல்லாம் போயிட்டு தோத்து வந்தீங்கல்ல வாங்க. நீங்க என்ன செய்யுங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொண்டா மட்டும்தான் உங்கள் ஆத்துமாக்களை கிளைப்பார்கள். நல்ல மனசுல வச்சுக்கணும், நானும் தர முடியாது, எந்த பாஸ்டரும் தர முடியாது, எந்த வழியிலையும் உங்களுக்கு நடக்காது. இயேசு அல்லது இயேசுவின் மூலம் உங்களுக்கு பரிகாரம் வேணும்னா ஒரே ஒரு வழி, மிகச் சரியான வழி, அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. தெளிவா இருங்க. வழி இல்ல அப்புறம் மாட்டிடுவீங்க, தோத்த பிறகு திருப்பி வர முடியாது. கண்ணை மூடிட்டு போன பிறகு எங்க திருப்பி வர்றது இல்லையா? அதனால இயேசுவை மாத்திரம் பற்றி கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள பிரயாசப்படும். அந்த மாதிரி ஆள் சொன்ன மாதிரி தன்னை விட்டு விடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மற்றவங்க காணாம போற பங்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கை அளித்தார்கள் என்று சொன்ன மாதிரி இயேசுவின் பாதத்திலே நீங்கள் காத்து இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு வசனத்தையும் கவனத்துல வச்சணும். நீங்க வைக்காம இருந்து திருந்தாம இருக்க வரைக்கும் நீங்க இருட்டுலதான் போவீங்க, வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சே சொன்னேன், யோவான் 17:15-7, நீங்கள் என்னில் நிலைத்திருக்கணும், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். வசனத்தை சரியா பிடிச்சுக்க. அடிப்படை புரிஞ்சது இல்லையா? இந்த அடிப்படையில இருக்குது எல்லாம்
எவ்வளவு இருக்குது, இன்னும் எவ்வளவு சரிப்படணும் நீங்க பார்த்து ஆண்டவர்கிட்ட பேசிவிடுங்க. தட்ஸ் ஆல். நாங்க வழிதான் திருப்பி விடுவோம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுதான் இப்போதுள்ள ஸ்பெஷல் சிறப்பான பிரதானமான ப்ராப்ளமா இருக்கு. கலாத்தியர் 1:4 அந்த வசனத்தை சரியா படி. ஏன்னா நான் உங்களுக்காக இது போன்ற சூழ்நிலைக்கு நான் ஜெபிக்கிறவன். ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் பேசுறாருங்க. அதுதான் சபையில பேசுறேன், தனிப்பட்ட முறையில பேசுறேன். ஓ இப்படி இருக்கா, இப்படி விடணுமா, இது விடுபட்டுட்டா, அதானே என் வேலை. கமான் 1:4. இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி பிதாவாகிய தேவனாலே சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிங்க, அதுல ஒரு வார்த்தை, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தேவன் இயேசு அனுப்பினார். அது முதல் புரிதல். விடுவிக்கும்படி அவர் தம்முடைய சரீரத்தை பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஏன் விடுவிக்கணும்? உலகம் தேவனால் படைக்கப்பட்டு சபிக்கப்பட்டு சாத்தானுடைய ஆளுகையில வந்து அந்த சம்பவம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பது 1 யோவான் 5:19. அப்ப பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்திலிருந்து நம்ம ஆண்டவர் விடுவிக்க விரும்புகிறார். இதை ரொம்ப மனசுல வைங்க. இப்ப உங்கள்கிட்ட கேள்வி என்னன்னா, நீங்கள் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறீர்களா? இப்போதைய பிரச்சனை என்னன்னா, அநேக ஜனங்கள் இல்ல பிரசங்கியாரே, நாங்க பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பெற விரும்பல, இங்கேதான் இருக்க விரும்புறோம், இங்கே உயர்ந்த ஸ்தானங்கள் எல்லாம் அடைய விரும்புறோம் அப்படின்னு போறதுனாலதான் சரி அவங்கள விட்டுரு. நான் வந்த பர்பஸ் ஒண்ணு, இவங்க போற போக்கு ஒண்ணு, செய்ய முடியாது. நீங்க புரிஞ்சுக்கிடணும், பொல்லாத பிரபஞ்சத்தில் எவ்வளவு நீங்கள் மூழ்க அனுசரிச்சு போக விரும்புகிறீர்களோ அந்த அளவு இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பரிகாரத்தை பெற முடியாது. இதுதான் அடிப்படை, இதுதான் அடிப்படை. யோவான் 7:7 சொன்னார் இல்லையா, உலகத்தில் கிரியைகள் பொல்லாங்க இருக்கிறது நான் சாட்சி கொடுக்கிறேன். அப்ப இயேசு சாட்சி கொடுக்கிறார், நான் உலகத்தான் அல்லன்னு சொல்லிட்டார் இல்லையா. யோவான் 17:14 நான் உலகத்தான் அல்லன்னு சொல்லிட்டார். யோவான் 17:6-9 உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை சொன்னேன். 9ஆம் வசனத்துல உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்தேன், அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள், அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நல்ல கவனிங்க, இந்த உலகம் பிசாசுக்குள்ள கிடக்குலாம் படிச்சிட்டோம். இந்த உலகத்துல மூழ்கி கொண்டேதான் இருப்போம் என்று எண்ணம் உள்ள யாரும் இயேசுவின் மூலம் நன்மைகளை பெற முடியாது. இதை நீங்க புரிஞ்சிருக்க. ஒண்ணு, மற்றவனுக்கும் எல்லாருக்கும் மழையை பெய்யப்படுறாங்கிற உங்களுக்கு அது வேற ஒரு எல்லை, அங்க நின்றுடும். அடுத்தது, அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் இருந்தார், புதிய மனிதர்களுக்கு இயேசுவை சொல்லுவோம், அது ஒரு லெவல். இப்ப நீங்க எல்லாம் கடந்து வந்தாச்சு இல்ல, எல்லாம் கடந்து உள்ள வந்துட்டா இனி இயேசுவின் பாகத்துல படிக்கணும். இந்த இடத்துல நீங்க அநேகர் தவறு பண்றாங்க. இயேசுவின் பாகத்துல உட்கார முடியாது, அவருக்கு சீசர் ஆக முடியாது, அவர்கிட்ட படிக்க முடியாது, நீர் ஏதாவது கள்ள கதை சொல்லிடுனா படிக்கிறோம், இப்படிதான் ஜனங்கள் இருக்கிறாங்க. ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு புரிஞ்சிருக்கேன். நம்பர் 1, உலகத்துல மூழ்கப்படாதுன்னா இல்ல, நாங்களுக்கு உலகம் தான் வேணும், நாங்க உலக நேசத்துல தான் இருப்போம். 1 யோவான் 2:5 சொல்ல மாதிரி உலக நேசம் 2:15 உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களான்னு சொல்லி இருக்கு. ஆனா நாங்க ஒரு தேவனுக்கு பகைஞரா தான் இருப்போம். யாக்கோபு 4:4 உலக நேசம். ஆமா, அது 2:5 உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புறோம். அது பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தின் அன்பு இருந்தால் பிதாவின் அன்பு இல்லை இல்லையா. 4:4 உலக நேசம் தேவனுக்கு பகை. இந்த நிலையில இருந்துட்டு எப்படி தேவன் இடத்துல நன்மை வாங்குவீங்க? நீங்க கொஞ்சம் யோசிங்க. வள்ளி எப்படி சரி பண்ணாங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும். பிசாசின் கிரியைகளை குறித்து சொல்லி இருக்கேன், எவ்வளவு விளக்கி இருக்கேன். இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இயேசுவின் நாமத்தில் ஆனா உலகத்துக்கு வேற சாமிகிட்ட போலாம். அது சொன்னான்ல யாக்கோபு லூக்கா 4:5 பிசாசு சொல்றான்ல, என்ன பணிச்சுட்டா எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கான்ல. உலகத்துல எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கான். அதனாலதான் ஒவ்வொரு சாமி கோயிலுக்கு இவ்வளவு ஆள் ஓடிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் வேணா ஓடுங்க, உலகத்தோட தான் ஐக்கியமா இருப்போம்னா தயவு செய்து அங்க ஓடி சாமி தர்றதை வாங்கிருங்க. அது நடந்துட்டு இருக்கே சொல்றேன். இல்ல ஏசுநாதர் தர்றதான்னு வேணும்னா ஒன்னில் உலகத்தை விட்டுட்டு வா. மத்தேயு 6:24 இருந்து படிச்சோம். 2 எஜமானுக்கு ஒழிய செய்ய முடியாது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் சேவை செய்ய முடியாது, ஒருவனை ஏற்றுக்கொண்டு மற்றொருவனை பகைப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை பாக்குறோம். அல்ல இல்லையா? எங்க உங்க பிரச்சனை இருக்கு, நீங்க அதை ஷார்ட் அவுட் பண்ணி நீங்க சரிப்படுத்த. இப்படிதான் உபவாசத்தை சும்மா சாப்பிடாம வந்துட்டு போறது கிடையாதுங்க. அது இந்த மாதிரி நம்ம உயிர்த்து 6000 அனுபவத்துக்கு பேர் தான் உபவாசத்தின் அனுபவம். தாழ்த்துறது, அர்ப்பணிக்கிறது எல்லாம் அதுல இருக்கணும். நீங்க எப்படி இருக்கேன்னு நீங்க பாத்துருங்க. அப்ப பரிகாரம் தடைபடுவதற்கு காரணம் அதுதான். இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். அது யோவான் 14:27 உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்த விஷயம், 1 உலகத்துல மூழ்காதன்னு சொன்னாருங்க. 2வது உலகம் கதறது மாதிரி எல்லாம் வேணும்னு நிக்காத அப்படிங்கறது அடுத்த விஷயம் இருக்கு. சோ எல்லா விஷயத்திலயுமே இவங்க
இந்த தேவனுடைய திட்டத்துக்கு எதிராய் ஜனங்கள் இருக்கிறதுனாலதான் இப்ப சபைகள்ல இயேசு நாமத்துல தேவ பரிகாரங்கள் கிடைக்காம குறைஞ்சு 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 அவங்க வேற பாதையில போய் ஏமாறுறதுதான் மிச்சம். இன்னொரு காரியம் சொல்லணும். மத்தேயு 6:31, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தல். அடுத்த விஷயம், தேவ சரி உலகம் வேண்டாம், இதை விட்டுருவோம், உங்களுடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அந்த பவுல் சவுல் வெளியில வரும்போது குருடாகி விழுறான்ல, அவன் கேட்கிற ஒரு கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நீ ஊருக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அவன் கரெக்டா போறான், அர்ப்பணிக்கிறான், உபவாசி ஜெபம் பண்றான். அந்த இடத்துல இருக்கு, சாப்பிடாம 3 நாள் புசியாமலும் குடியாமலும் கண்ணு தெரியாம போனனால அவன் ஜெபம் பண்றான். ஆனா நீ அவட்ட கரெக்டா சொல்றான், நீ போய் அவன் தலையில கையை வை, கண்ணு திறக்கட்டு, பரிசுத்தாவி பரட்டு, அடுத்த காரியத்தை அனுப்பு என்று அனுப்புகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சரிதானே? இது எப்படி நடக்குது? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்ற எல்லைக்குள்ளே அவன் வந்தபோது, சரிதானே, அது திறந்து விடப்பட்டு வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அப்ப என்னெல்லாம் செய்யணும்? முதலாவது, இந்த தந்திரமாய் நடக்கிறவர்கள், வேத புரட்டு, பூமிக்குரிய காரியங்களை அல்லது கவர்ச்சியாய் பேசுகிறவர்கள், உங்களை ஆதாயப்படுத்தும்படியாய் வளர்ச்சி திருக்கிறவர்கள், அந்த பிடியில சிக்காது. நீ நேர ஆண்டவுடைய பாதத்துல வந்துரு. ஆண்டவுடைய பாதத்துல வந்தாலும் அநேக தந்திரம் இருக்கு, நீங்க கண்டுபிடிச்சிட மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு தெரியும். இந்த சின்ன பிள்ளைகளை பிள்ளைப்படிக்காரன்னு சொல்லுவாங்க. பிள்ளைப்படிக்காரங்க எப்படி பிள்ளை பிடிச்சான்னு சொன்னா, அவன் இந்த பிள்ளைகளுக்குள்ள ஐஸ்கிரீமு குச்சி மிட்டாய் எல்லாம் வச்சிருக்காங்க. ஐஸ்கிரீமு குச்சி மிட்டாய் எல்லாம் வச்சுட்டு, பிள்ளை ஐஸ்கிரீம் வேணுமா குச்சி மிட்டாய் வேணுமான்னு காட்டுறான். இந்த பிள்ளைகளோட அந்த குச்சி மிட்டாயில போய் மயங்குறான்னா அதை கிட்ட போவோம், பிடிச்சு பக்கரையில போட்டு கொண்டு போறான். இப்படி நிறைய புள்ள பிடிக்கார மாதிரி உலகத்துல இருக்காங்க, ஆள் பிடிக்கார மாதிரி இருக்காங்க. குச்சி மிட்டாயி, ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி போட்டு உங்களை ஏமாத்துக்கு என்னெல்லாம் வித்த வேணாம் இல்லையா? உலகம் முழுச நடக்கதை நான் பேசிட்டு இருக்கேன். இந்த புள்ள பிடிக்கார மாதிரிட்ட சிக்காதன்னு, சரியா? மரியாதையா ஆண்டவர்கிட்ட நாங்களா தான் சொல்லுறோம். இப்ப எங்கள்கிட்ட நாங்க உங்களை கொண்டு துறக்கத்துக்கு கேட்கன்னு சொல்லல, நாங்களும் ஆண்டவர்கிட்ட வந்துரு, ஆண்டவரே நீர்கிரிய செய்யும், என்ன செய்யறாப்பா, அதை தியானிக்கதான் இப்படிப்பட்டு கராம்பரான்னு சிந்திக்கிறோம். சரிதானே? அப்ப புள்ள பிடிக்கார மாதிரிட்ட சிக்காத, நீ ஆண்டவருக்கு கிட்ட போய் அவருக்கு பாதத்துல இருந்து வசனத்தை வாசித்து அவருடைய போதிக்கும்படியா நடந்து என்ன ஆண்டவர் நன்மை செய்வார். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அந்த மத்தேயு 5:8 இந்த ஜனங்கள் வாயினால் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் விளைவி இருக்கிறது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாராதனை. பாத்தீங்களா, ஆண்டவர் சொன்னாதான் சொன்னேன், இதெல்லாம் படிச்சதுனாலதான் சொல்லுறேன். கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு விடுதலை வேணுமா? ஆண்டவர் தர்ற பரிகாரம் வேணும்னா இந்த பிரமாணங்கள் எல்லாம் பார்க்கணும். ஆண்டவரை எங்கேயோ விட்டு போச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு விசுவாசி, அதான் காரியம். இயேசு எனக்கு தெரியுமே, பரிசுத்தாவிய தெரியுமே, ஜெபம் தெரியுமே, உபவாசம் தெரியுமே, காரியம் நடக்கல. ஏன் நடக்கல? அப்ப இப்படி எல்லாம் காரியம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதனால ஆண்டவர் எங்களுக்குள்ளே காரல படிப்பிச்சு எல்லாம் சொல்லி கொடு என்று உங்களை தகுதிப்படுத்தக்கூடிய வேலையை செய்யறோம். சரி, அடுத்து என்ன பார்த்தோம்? பொல்லாத உலகத்துக்கு மூழ்கதி எல்லாம் இதெல்லாம் இருக்கா உங்களுக்குள்ள? நீங்க சிந்திக்கணும். இதை சரிப்படுத்தி இல்லாம உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட நல்ல பரிகாரம் வராது, எழுப்புதல் வராது, ஒரு விடுதலை வராது, ஒரு நல்ல உணர்வு வராது, முன்னால போக முடியாது. பாருங்க, சும்மா இப்படி வச்சு இசைக்கருவி அடிச்சோன்னு நாளை நாங்க நீட்ட முடியாது. இல்லையா? அப்படியெல்லாம் நான் எவ்வளவு பார்த்து முடிச்சவன். இதெல்லாம் அடிச்சு கடைசியில ஒன்னும் இல்லாம வாஞ்சி எல்லாரும் பண்ணா, பிரசங்காரம் பண்ணாவ, சித்திரம் விளம் போனாவ, அப்படி செய்ய முடியாது இல்லையா? நான் சொல்றேன் பாருங்க, முடிக்கிறேன். அதாவது முந்தின நாட்கள் இந்த சபை, இந்த சர்ச்சுங்கிற ஒரு பவுண்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் சிஎஸ்ஐ சர்ச்சை எடுங்க, அந்த சர்ச்சில் உள்ள ஜனங்கள் அடக்கம் பண்ணதும் அங்க இருப்பாங்க. கவனிச்சிருக்குதுங்களா? அப்படியேதான் இருக்காங்க. இன்னைக்கு அங்க மெம்பர் கத்தோலிக்க சபை கூட போட மாட்டேங்கிறான். இந்த பெந்தகோஸ்து சபையும் ஆரம்ப காலம் அப்படிதான். அதுல வந்தா வேணா சாவு வரைக்கும் அங்கேயே இருப்பாவ, அங்க ஒரு தேவ பிரச்சனை இருக்கிறது வரைக்கும். அந்த பாசம் செத்து போனாலும் ஸ்தாபனம் இட்ஸ் ரன்னிங் இல்லையா, நடந்துட்டு இருக்குது இல்லையா? இத்தனை பாசம் மாதிரி பெய்யாச்சு, ஸ்தாபனம் போகுது. ஏன்? அங்க ஒரு அஸ்திவாரம் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் உள்ள இருக்கிறதுனால அவங்க போனாலும் அந்த தேவ பிரசன்னம், தேவ சத்தியம் அந்த சூழ்நிலைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கு. இப்ப என்ன நடக்கணும்னா, இந்த வாரம் இந்த கூட்டத்துக்கு போவோம், அந்த வாரம் அந்த கூட்டத்துக்கு போவோம், அந்த வாரம் அந்த கூட்டத்துக்கு போவோம். 3 மாசத்துக்கு ஒருக்கா புது பேட்ச் வரும். எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், சுத்திட்டே இருக்கேன், மாறிட்டே இருக்கேன். 33 பிரிவு வரும். ஜனங்கள் ஸ்டடி கிடையாது. சர்ச்சுக்கு வாங்கினாலும் ஜனங்கள், அவங்களுக்கு இதுல எல்லாம் ஒரு ஆசை இல்லை. நான் நிறைய பேரை பாக்குறேன். இப்போ அவங்க ஒரு பிரதான சபை வச்சிருப்பாவ, அது எல்எம்எஸ்ஸா இருக்கும், இல்லைன்னா சிஎஸ்ஐயா இருக்கும், அதை விட மாட்டாவ பார்த்துடுங்க. அப்ப இங்க எதுக்குன்னா, இங்க போனா என்ன தேவச்சம் பண்ணி ஏதாவது நோயோ பேயோ போய் ஏதாவது நன்மைக்கு மட்டும் என்ன செய்வாவ, இங்க வருவாவ. இருக்காது எங்க பெர்மனன்ட் படி அங்கதான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், இவனும் 3 நாள் அப்படி இப்படி செல்லும் ஓடி போயிடுவான், நமக்கு இவனுக்கு உள்ளால போக முடியாது. அப்படி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்க பவுண்டேஷன் இத்தனை தலைமுறையா நின்ன பவுண்டேஷன் தெரியுமா, இப்ப இது நடக்குது, அப்பஞ்சத்து மன 3 காலத்துல நடக்குமா இல்லையா தெரியாது.
எஸ். அதனால இந்த ஊழியங்கள் சபைக்கு போகும்போது கூட பாக்குறாங்க. நாங்க சுவிசேஷ எந்த சபைக்கு போலாம், அவங்க பேசும்போது என்ன பேசுறாங்கன்னா, பெரிய ஸ்தாபனம் இல்லையா, ரொம்ப வருஷம் நில நிற்கக்கூடிய ஸ்தாபனத்துல போனா நம்மளுக்கு தொடர்ந்து கொஞ்ச நாள் அது இயங்கும். அப்படி இல்லாத செருவே இருக்க இடத்துக்கு போனா சீக்கிரமா இது பொழிஞ்சு போயிடும், நமக்கு பிறகு ஓடி போண்டி இப்படி ஜனங்கள் செஞ்சுக்கிறாங்களா. அப்படி வெளியேறதே பாக்குறாங்க. நல்ல போர்டு வச்சிருக்காங்களா, பெரிய கட்டடம் இருக்கா, எவ்வளவு பிரான்ச் இருக்கு, என்ன நடக்கு எல்லாம் பாக்குறோம். அதனால ஜனங்கள், நீங்க புரிஞ்சிருங்க, சபைகளில் இந்த நாட்களில் ஜனங்கள் நிக்க முடியாத ஒரு காரணம், அவங்களுக்கு ஒரு தெளிவில்லை, ஒரு திருப்தி இல்லை. ஏதோ ஒரு அனுகூலத்துக்கு மட்டும் இங்க வர்றாங்க. மற்ற நேரம் பேசாம இதுல இருக்கிறத நம்ம கத்தோலிக்கத்துல இருந்துட்டா போத்துறோம் இல்ல, வேற ஒன்னும் வித்தியாசமா பாக்கல. another one thing is there. அதே நான் சொல்லுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்டர் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லையே, இங்க வரதான் அங்கே இருக்குது, பெரிய அளவுல வித்தியாசம் ஒண்ணும் தெரியல இல்லையா, அதோட இங்கே இருந்துட்டு போலாம் இல்லையா. இப்ப புரிஞ்சுதான் நான் சொல்லுது. ஆனா அன்றைக்கு சபை அப்படி கிடையாது. வாஸ்திவாரமே தலைகளை மாத்தி போட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இடத்தை தவிர வேற இடத்துக்கு போக முடியாது இல்லையா, வேற சூழ்நிலை வழியா பரவத்துக்கு போக முடியாது, வேற சூழ்நிலை வழியா பரிகாரம் கிடைக்காது. ஒரு உறுதி இருந்ததுனாலதான் கொஞ்சம் கூடுதல் குறை இருந்தாலும் அசையவே மாட்டாவ அதுல இருப்பாங்க. இன்னைக்கு இந்த அனுபவம் கிடையாது. ஏன்னா தொடக்கத்துல இருந்தே பல விதமான உள்ளபடி வித்த போட்டுதான் ஆளை சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சபைகளுக்கு நிலைமாயிடுது. ஒரு அப்படி இப்படி மரம் அடிச்சது, ஜனங்கள் இங்கேயும் அங்கேயுமே இருப்பாங்க. நாம என்ன திட்டுனாலும் பாரம்பரியத்தை விடு, பாரம்பரியத்தை விடு, நான் யாரும் விடுறது. ஏன்னா நான் பேசியிருக்கேன், பேசும்போது எனக்கு பேசிட்டு போயிருவேன், பிரதம பண்ணி போயிருவேன். ஆனா பண்ணணும், இங்க இருக்கு. அங்க போகும்போது ஆண்டவர் படிப்பிக்கிற விஷயம், ஆஹா இப்படி எல்லாம் விஷயம் இருக்குடே, அதனாலதான் நீ எவ்வளவு காரன் சத்துனாலும் ஜனங்கள் வரமாட்டேங்கிறாங்க. அதனால அஸ்தி பாருங்களை என்ன செய்யுங்க, ஒழுங்குபடுத்துங்க என்று சொல்ல காரியம். எனக்கு தெளிவா ஆண்டவர் பேசுறதுனாலதான் நான் பல சூழ்நிலையிலே பல விதமாக உங்களுக்கு இந்த காரியங்களை நான் பேசிக்கொண்டே வருகிறேன். இப்ப நான் சொல்லுறது புரியுது இல்லையா? நல்லது அன்புக்குரியவர்களே, தந்திரமாய் நடக்கிற அனுபவங்களோடு வேண்டாம், தங்களை தந்திரமாய் வசீகரிக்கிற சூழ்நிலைக்குள் நீங்க சிக்க வேண்டாம், உலகத்தோடு நீங்கள் மூழ்குவதற்கு பிரயாசப்பட வேண்டாம். ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து கற்றுக்கொண்டால் மட்டுமே ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும். நீங்க தனியா செய்யலாம். நீங்க இங்க கேக்குறீங்க, வீட்டுல போயிருந்து எவ்வளவோ நேரம் இருக்கு, நீங்க தனி ஜபங்கள்ல நீங்க தெரிச்சிருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது உதவி வேணும்னா நீங்க சொல்லலாம். எப்படியோ வந்தாச்சு, இறங்கியாச்சு, கிறிஸ்துவ நிறைவான பூரணத்துக்குள்ளாய் நாம் ஆழமாய் கடந்து செல்வோம். எழுப்புதல் உணர்வை தந்து ஒரு புது பலனை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாய் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆமென். Aleluya.